இந்த ஸ்கூல் பையனுடைய பவர் என்னன்னா, டைம் டிராவல் பண்றது. இவன் ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கும், இல்லன்னா இன்னொரு காலகட்டத்துக்கும் ஈஸியா போகக்கூடியவன். இப்படிதான் இந்த பையன் ஒரு நாள் எதிர்பாராத விதமா ரொம்ப மோசமான எதிர்காலத்துக்கு டைம் டிராவல் பண்றான். இந்த இடம் முழுசா அழிஞ்சு போன இடம் மாதிரி இருக்கு. உடனே அவன் என்ன பண்றான், இந்த இடத்துல இருந்து நிகழ்காலத்துக்கு போகலாம்னு அவனுடைய சக்திய யூஸ் பண்ணும்போது, அவனுடைய சக்தி அந்த இடத்துல வேலை செய்யாம போயிடுது. அவனால டைம் டிராவல் பண்ண முடியல. வேற வழி இல்லாம அவன் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. அவன் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்க்குறான். ஆனா, இங்க யாருமே உயிரோட இல்ல. இப்ப உயிர் வாழ்வதற்கு என்ன பண்றான், இங்க இருக்கிற எலிகள மட்டுமே தினமும் அடிச்சு சாப்பிட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு தெரிய வருது, இனி நம்ம திரும்பவும் நம்மளுடைய ஃபேமிலிய பார்க்க போறது இல்ல அப்படின்னு. இப்ப 50 வருடம் கழிஞ்சிடுச்சு. அவன் பெரியவனா மாறிட்டு சுத்திட்டு இருக்கான். திரும்பவும் அவனுடைய குடும்பத்த நினைச்சு அழுதுட்டு இருக்க, திடீர்னு ஒரு லேடி அவன் முன்னாடி வந்து நிக்கிறா. அந்த லேடி பார்த்த உடனே அவனுக்கு ஒரே பயமாயிடுது. உடனே கன் எடுத்து அந்த பொண்ண சுட பார்க்குறான். இப்ப அந்த லேடி சொல்றா, "நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன். நீ எனக்கு ஒரு